ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. வில்லாளி வீரனே சரணமையப்பா. டேய் வெங்கட், சுவாமி 2 பேருக்கும் மாலை போட்டாச்சு. The next day. டேய் வெங்கட், ரொம்ப குளிருதுடா. உனக்கு எப்படா இருக்கு இந்த குளிரு? டேய் வெங்கட், மாலை போட்டதுக்கு அப்புறம் மனசு நிம்மதியா இருக்குடா. மனம் மாறினா நடையும் மாறும். சாமியே சரணம் ஐயப்பா. டேய், நம்ம 48 நாளைக்கு அப்புறம் சபரிமலைக்கு போறோம்டா. ஆமாடா, எங்க அக்கா நல்லா பண்டம் வாங்கிட்டு வான்னு சொல்றா. ஆமாடா, எங்க வீட்லயும் அதேதான். சாமியே சரணம் ஐயப்பா. வெங்கட், உன்னோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோடா. எர்ரா மைக் பாண்டி, சாமி ஒரு வழி ஐயப்பா சாமியை பார்க்க போறோம்டா. மனசு சுத்தமா இருந்தா பாதை தானா திறக்கும். சாமியே சரணம் ஐயா. One day later. டேய் வெங்கட், இதான்டா டே 1 பாதை. காடு வேற லெவல். நாளைக்கு இந்நேரத்துக்கு சாமியை பார்த்துடலாம். ஒவ்வொரு அடியும் ஐயப்பன் பாதை. சாமியே சரணம் ஐயப்பா. டேய் வெங்கட், நம்ம வாழ்க்கையில இவ்ளோ தூரம் வந்து நிக்கோம்டா. இதுக்கு மேல வேணும்னு எதுவுமே இல்லடா. சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் சரணம். டேய் வெங்கட், தரிசனம் முடிஞ்சதும் மனசு ரொம்ப லைட்டா இருக்குடா. ஆமாடா, இந்த அமைதிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இது முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம். சாமியே சரணம் ஐயப்பா. டேய் வெங்கட், போகும்போது கஷ்டமா இருந்தது, திரும்பும்போது மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குடா. சாமி கொடுத்தது தரிசனம் மட்டும் இல்ல, நிம்மதியும் தான். இந்த அமைதி நாள்தோறும் இருக்கணும். The next day. டேய் வெங்கட், வீட்டுக்கு போனது அம்மா அப்பாட்ட சொல்லணும். ஆமாடா, இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இன்னும் சொல்லணும்டா.